அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பெயர்ச்சியால் கடன் என்ற இரட்டை தள வழியில் இருந்து தப்பிக்க போகும் 4 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவகுரு பிரகஸ்பதியின் பெயர்ச்சி பல ராசிகளுக்கு நிதி முன்னேற்றத்தையும் கடன் சுமையிலிருந்து விடுதலையும் தரும் என ஜோதிடம் கூறுகிறது. குருவின் சுப பார்வையால் 4 ராசிகளுக்கு தொழில் வளர்ச்சி, பண வரவு போன்ற நன்மைகள் கிடைக்கக்கூடும். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரக பயிற்சியும் மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. குரு பகவான் எதையெல்லாம் அளிக்கிறார் என்றால், புத்திரரை, பிரம்மா, ஞானம், யோகாபியாசம், ஆசாரியத்துவம், அஷ்டம சித்திகள், உபதேசம், புக்தி யுத்தி, விவகார ஆலோசனை முதலானவை குரு பகவான் வழங்குகிறார். ராசியாபத்தியம், குடும்பம், அரச சேவை, தனம், ஒழுக்கம், பிராபல்யம், ரசா சன்மானம், பட்டப்பேர், கருதி, ஸ்மிருதி, ஸ்வித்யம், சாந்தம், சொர்ணம், வைடூரியம், புஷ்பகராகம், கோமேதகம், புஷ்பம், தித்திப்பு, நேந்திரங்கள், விப்பர வர்க்கம், ஆண்டி வர்க்கம், ரிஷி வர்க்கம், தேன், கடலை, சீரகம் இவற்கெல்லாம் குருவே காரகனாக விளங்குகிறார். அவ்வாறு இருக்கும் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியடைவது மிகவுமான அரிதான நிகழ்வாகும். குரு பகவான் செல்வம், கல்வி, திருமணம், குழந்தை பேறு, பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, ஆன்மீகம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக போற்றப்படும் புனிதமான கிரகமாகும். குரு பகவானின் சுபபார்வை கிடைக்கும் காலத்தில் பலரின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகி நிதி முன்னேற்றம், கடன் சுமையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என ஜோதிடம் கூறுகிறது. குறிப்பாக சில ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிர்ஷ்ட லட்சுமியின் அருளை பெறும் பொற்காலமாக அமையும் என கூறப்படுகிறது. முதலாவதாக குரு பகவானின் 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த பார்வை கிடைக்கும் ராசிகளுக்கு பணவரவு, புதிய வேலைவாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் முன்னேற்றம், எதிர்பாராத வருமானம் போன்ற சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முக்கியமாக அதிர்ஷ்ட லட்சுமியின் அருளும் கிடைக்கின்றன. அவ்வாறு இருக்கக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய ராசியாக ரிஷபம் ராசி இருக்கிறது. ரிஷப ராசிகளுக்கு குருவின் அருள் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடும். தொழிலில் இருந்த தடைகள் குறைந்து புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. கடன் சுமை குறைய திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக உருவாகும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசிகளுக்கு குரு பகவானின் சுபபார்வையால் தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. பணப்புழக்கம் அதிகரிப்பதனால் நிதி நிலைமைகள் சீராகும். இத்தனை ஆண்டு காலமாக வறுமையில் வாடிய கடகம் ராசி நண்பர்கள் தற்பொழுது பண தேவை பூர்த்தியடையும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கைகூடும் காலமாக அமையலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள், புதிய முதலீடு, தொழில் விரிவாக்கம், முதலீட்டில் நல்ல பலன் போன்றவை கிடைக்கலாம். பழைய கடன்களை அடைக்க நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். அடுத்ததாக தனுசு. குருவின் சொந்த ராசியான தனுசு ராசிகளுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானதாக இருக்கலாம். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். குரு பகவானின் அருளால் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வியாபார விரிவாக்கம், புதிய கிளைகள் தொடங்குதல், கூட்டுத் தொழிலில் லாபம், வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள் போன்ற பல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதல், பொறுப்பு அதிகரித்தல், பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு போன்றவை கிடைக்கும். குரு பகவான் குடும்ப ஒற்றுமையும் திருமண பாக்கியத்தையும் வெளிப்படுத்தும் கிரகமாக கருதப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து கணவன் மனைவி உறவு மேம்படலாம். திருமண தடை நீக்குதல், குழந்தை வேறு யோகம், வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுதல் போன்ற நல்ல பலன்களும் இந்த 4 ராசிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளன. குருவின் அருளை பெற வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவது, கடலை பருப்பு தானம் செய்வது,
மஞ்சள் பூக்களால் குரு பகவானை வழிபடுவது ஓம் ப்ரீம் ருத்தாபதாய நமக எனும் மந்திரத்தை, இந்த குரு மந்திரத்தை கூறுவது, தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவது போன்ற பரிகாரங்கள் பலரை வசியப்படுத்துகின்றன. குரு பெயர்ச்சி என்பது வெறும் கிரக மாற்றமாக மட்டுமல்லாமல் சுபயோகங்கள் மலரும் காலம், அதிர்ஷ்ட வாசல்கள் திறக்கும் காலம், தனலட்சுமி கடாட்சம் பெருக்கும் நேரம் என்பது ஜோதிடத்தின் கருத்தாகும். குரு பகவான் நிதி நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு, கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் மற்றும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் இந்த காலத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்தி கொள்ளலாம். இருப்பினும் ஜோதிட பலன்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகம், தசாபுத்தி, கிரக நிலைகள் மற்றும் நட்சத்திர அமைப்புகளை பொறுத்து மாறுபடக்கூடும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக குரு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை விலக்கி நமக்கு நல்ல அருள் கொடுப்பார். குருவின் அருளால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வருதல், சம்பள உயர்வு, தொழில் லாபம், சொத்து விற்பனை மூலம் வருமானம் கிடைத்தல் போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். இதனால் கடனை அடைக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கலாம். முக்கியமாக ஜோதிடத்தில் குரு பகவான் தனலட்சுமி யோகம், கஜகேசரி யோகம், ராஜயோகம் போன்ற சுப யோகங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவர் என கூறப்படுகிறது. குருவின் அனுகூல சஞ்சாரத்தால் எதிர்பாராத பணவரவு, புதிய முதலீடுகளில் லாபம், நீண்ட தினங்களாக நிலுவையில் இருந்த தொகை கிடைத்தல், குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரித்தல் போன்ற பல நல்ல மாற்றங்கள் நிகழலாம். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம். முக்கியமாக குரு பகவான் அதிகமாக இந்த 4 ராசிகளை பார்க்கிறார். ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு. இந்த 4 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கி நிற்க வாய்ப்புள்ளன. நீண்ட நாட்களாக வங்கிக் கடன், தனிநபர் கடன், தொழிலாளர் முதலீட்டு கடன் அல்லது குடும்ப செலவுகளால் ஏற்பட்ட நிதி சுமையால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கலாம். குருவின் அருளால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வருதல், சம்பள உயர்வு, தொழில் லாபம், சொத்து விற்பனை மூலம் வருமானம் கிடைத்தல் போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். இதனால் கடனை அடைக்கும் வாய்ப்புகளும் இந்த 4 ராசிகளுக்கு அதிகரிக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.